காய்ஸ் நம்ம இன்னைக்கு கூர்க்லேயே ஹையஸ்ட் மவுண்டன் பீக்னு சொல்லப்படுற டரியண்டாமோல் ட்ரெக்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சி லெவல்ல இருந்து 1.7 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கு. ஸோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம இன்னைக்கு போக போகிறோம். சார் அப்படியே நம்ம இப்போ இங்கேருந்து ட்ரெக் பண்ணிட்டு சில ஒரு 2 மணி நேரம் ட்ரெக் பண்ணோம். நம்ம பயங்கர மூச்சு வாங்குது. ஆனால் பரவாயில்ல, இதுக்கெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். வணக்கம் மக்களே, குட் மார்னிங். கிட்டத்தட்ட நான் நேற்று ஒரு 11:30க்கெலாம் தான் தூங்கினேன். 11:30க்கு தூங்கிட்டு நான் காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருக்கேன். நேற்று நம்ம பார்த்த இடம்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி மவுண்டன்ஸ்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அண்ட் அந்த ரிவர் ராஃப்டிங்ன்றது வேறு லெவலில் இருந்தது. ஸோ அந்த ரெண்டுமே மஸ்ட் விசிட்னு சொல்லுவேன் அந்த இடத்த. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கூர்க்லேயே ஹையஸ்ட் மவுண்டன் பீக்குன்னு சொல்லப்படுற டரியண்டாமோல் பீக்குக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே நீங்கள் போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா நேற்றே நீங்கள் அரண்ய விஹாரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு புக்கிங் பண்ணியிருந்துருக்கணும். புக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு அண்டு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடகுன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக பேமெண்ட் பண்ணணும். ஒரு பர்சனுக்கு 250 ரூபா வாங்குறாங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்வே கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. போயிட்டு அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வரைக்கும் ட்ரெக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ 9 வரைக்கும் ட்ரெக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற வியூஸ்லாம், மேலே இருக்கிற வியூஸ்லாம் நம்மளே கேப்சர் பண்ணி அழகாக நம்ம விளாக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ வெல்கம் டு மை சேனல். அதை நான் சொல்கிறேன், வாங்க கூடவே ட்ராவல் பண்ணலாம். ஸோ மக்களே, கிட்டத்தட்ட 5:40 ஆகிட்டுருக்கு. ஒரு டார்க் நைட்டு. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஒரு 1 hours 20 minutes ட்ராவல், நமக்கு 25 கிலோமீட்டர்ஸு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் உங்களுக்கு ட்ரெக்கிங் லொக்கேஷன்லேயே நான் நெக்ஸ்ட்டு உங்களை கனெக்ட் பண்ணுறேன். மக்களே, இந்த டரியண்டாமோல் ட்ரெக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 கிலோமீட்டர் காமிக்குது மடிக்கேரிலேருந்து. நீங்கள் இங்கே பிளான் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஏர்லி மார்னிங்காக பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஏர்லி மார்னிங்கே தான் பிளான் பண்ணோம். பட் ஸ்டில் நமக்கு போக போக அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஹலோ காய்ஸ், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ், நான் 25 கிலோமீட்டர்ஸ் நினச்சேன். ஆனால் 40 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம். இந்த ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் செம்ம அப்பன்னு இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஈரமாயிட்டேன் நான். இங்கெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட் இருக்குது, ஃபுல்லாக ஃபேஸெல்லாம் மிஸ்ட்டு, கையெல்லாம் ஆடவே மாட்டேங்குது. மக்களே, இப்போ நம்ம வண்டியில் நம்ம பயணம் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் வியூ பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் பைக்கில் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வியூ இருக்காது, கொஞ்சம் லோவராக இருக்கும். நான் என்னோடய கேமராவை மேலே தூக்கிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி தெரியுது பின்னாடி முன்னாடின்னு காட்டிகிட்ருக்கேன். வியூ ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு கேமரா தூக்கி காட்டினா தெரியுது அங்கே ஒரு பெரிய குழிலாம் இருக்குது. ஸோ பார்த்து பொறுமையாக வண்டியை ஓட்டுருங்க. ரொம்பவே இந்த இடம்லாம் நம்ம ஹரிபரின்னு போகிறதுக்காக கிடையாது, அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு போகிறதுக்கு தான் இந்த இடம். நீங்கள் கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட மெல்லமாக அப்படியே சொகஸாக நீங்கள் போகலாம். ராஜா பகவத் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படியே போக 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 பார்த்தீங்கன்னா நம்ம டரியண்டாமோல் பேஸ் கிட்ட நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம பயணத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். காய்ஸ், நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே இவ்வளோ நேரம் நிறைய பேர் நடந்துட்டு வந்தாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், இப்படி பின்னாடி பாருங்கள், வியூவை பாருங்கள் எப்படி இருக்கு. சார் அப்படியே நம்ம இப்போ இங்கேருந்து ட்ரெக் பண்ணிவிட்டு சில ஒரு 2 மணி நேரம் ட்ரெக் பண்ணோம். நம்ம அப்போ தான் நம்ம ஹில் வியூக்கு போவோம். நம்ம மேலே இதுவே ஹில் வியூ தான், இங்கேருந்தே போயிடலாம். பட் ஸ்டில் நம்ம மேலே என்ன இருக்குது, ஒரு நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ரொம்ப காலைல சீக்கிரம் எழுந்திருப்பீங்க. எழுந்திரிச்சிட்டு சரி ஓகே ஹில் பாயிண்ட் போயிட்டு நம்ம அங்கேருந்து சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா, இங்கே சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா இங்கேருந்து எந்த ஒரு கடையுமே கிடையாது. ஸோ நீங்கள் வரதா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றதா நல்லது. நான் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் அலௌடு கிடையாது. ஸோ நீங்கள் ஓனாக எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ரோடு வழியாக நீங்கள் மேலே நீங்கள் ஸ்லோப்பில் வரலாம், இல்லை நீங்கள் நடந்து தான் வரணும். மற்றபடி மெயினான விஷயம் என்னன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. சாப்பாடு லைட்டாக சாப்பிட்டு வந்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நானும் சரி இங்கே தான் இருக்கோம், டீயாச்சும் குடிச்சிட்டு போனோம் நம்ம அப்படின்னு வந்தேன் நான். ஆனால் அது சுத்தமாக நடக்கலை. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வரப்போகிறோம் கீழே. நம்ம தவறான வழியில் வந்துட்டு இருந்திருக்கோம். ஒருத்தர் நம்மகிட்ட ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, அப்படி எங்கே போகிறீங்க, இப்படி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்படியே சமாளிச்சிட்டேன். இந்த மாதிரி நான் சும்மா வீடுக்கு தான் வந்திருக்கேன் நான் அப்படியே அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டேன் நான். எதுனா எப்படின்னு ஏன்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ண வந்திருக்கோம். கைஸ், நம்ம ட்ரெக்கிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்டு கீழே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. கீழே அப்படியே
ரொம்ப நேரமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம சேர்ந்து அப்படியே ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அவங்க கூட, ஆனால் வந்து நமக்கு டைம் இல்லை, அடுத்தடுத்த பாயிண்ட் நம்ம போகணும். அதனால நான் வந்து சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பின்னாடி அவங்க வந்துடுவாங்கன்னு பார்க்குறேன். வராங்களான்னு பார்ப்போம். யாருமே வரல. 6 மாதிரி ஒன்று ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ வரைக்கும். கிட்ட வந்து போய் பார்க்கலாம். தெரியல எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணேன். சில பேர் வந்து வண்டியிலேயே போகிறாங்க, ட்ரெக் பண்ண முடியாதுங்க. தண்ணி நல்லா இருக்கு பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஒரு இடத்துல கூட ஸ்டே பண்ணாமல் தண்ணி வந்து ஃப்ரீயாக வந்துட்டுருக்கு. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவே இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. தண்ணி செம்ம ஜில்லுன்னும் இருக்குது. தண்ணி நம்ம தனியாக இருந்தோம், பின்னாடி இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. சில பேர் ட்ரெக்கிங்கிற பேரில் வண்டியிலே போயிடுவாங்க. அப்புறம் என்னங்க ட்ரெக்கு? ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் இங்கே வந்து கேட் வே இருக்குது ட்ரெக்கிங் போகிறதுக்கு. நம்ம கூட வந்த பசங்க வந்து இப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நம்ம டிக்கெட்லாம் காமிச்சிட்டு செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். உள்ளே நம்ம யாரும் கூப்பிட்டு போய் விட மாட்டாங்க, இங்கே வரையும் தான். மக்களே, நம்ம பயணத்தை நம்ம ட்ரெக்கிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெக்கிங் பாயிண்ட்லேருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டடிண்டாமோல் பீக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே போகிற வழியில் நிறைய காலேஜ் பசங்களாம் இருந்தாங்க. அப்படியே நம்ம இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக ஷூட்டு பற்றிலாம் பேசிட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். போக போக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒண்டி ஆகிட்டேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட ஷூட் பண்ணுறதுக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் அங்கே எங்கேனா நம்ம ஷூட் பண்ணுறதுனால நம்ம அவங்கள டிஸ்பேச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தனி பேட்சாக அலோனாக சிங்கிளாக பயணத்தை நம்ம தொடங்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வியூ பாருங்கள் எப்படி இருக்கு. அங்கே சில பசங்களாம் கேட்டாங்க, ப்ரோ எங்களை கேமரா எடுத்து கத்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். பயங்கர மூச்சு வாங்குது. ஆனால் வந்து பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பலன் வந்து இந்த மலை உச்சியில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். காய்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி செம்ம ஸ்லோப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஆனால் வந்து ஒர்த்து தான். இங்கே பாருங்கள் மேலே, அங்கே பாருங்கள் வியூலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே இன்னும் நம்ம மேலே ஏறணும். இன்னும் அப்படியே பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒருத்தருக்கு முன்னாடி போயிட்டு இருந்தோம். நம்ம விலாக் எடுக்கிறதுனால மைக்கு கேமராலாம் கனெக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பின்தங்கிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ 9:30 ஆகிட்டுருக்கு. 9:30க்கே இங்கே வந்து காலையில் 6 மணி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 6 மணிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 6 மணிக்கெலாம் ஒன்றுமே தெரியாது. பிளேஸ் செம்மக்காமல் இருக்குது. நடந்து போகிற பாதை தாங்க டேஞ்சர். ஆனால் நீங்கள் வர்றதா இருந்தால் வந்து ஒரு நல்ல ஷூ வாங்கிக்கோங்க, நல்ல grip பிடிக்கிற மாதிரி ஷூ வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக ட்ரெக் பண்ண முடியும். இல்லைனா அப்படி இப்படின்னு மாதிரி வெட்டாக இருக்குல்ல, ஸோ மேலே இருக்கிற லேயரில் அப்படி ஸ்கிட் ஆகுது. நல்ல வேலை நம்ம ஷூக்கு அப்படி கிடையாது, நல்ல grip இருக்குது. நல்லா பிடிச்சிட்டு ஓரளவுக்கு ஏறிட்டுருக்கேன். கைஸ், நம்ம ஆக்சுவலி தண்ணியும் எடுத்துகிட்டு வரல, சாப்பாடும் எடுத்துகிட்டு வரல. ஜஸ்ட் இங்கேருந்து நம்ம கீழே ஃபாக் மட்டும் பார்க்கலாங்க. பாருங்கள் மிஸ்ட்டு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock ஆகுது. ஆனால் சிமிலர்லி இதே மாதிரி தான், இதே கிளைமேட் தான் 7 மணிலேருந்து இருக்குது. அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே. ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுறது சும்மாவா? இதெல்லாம் பார்த்து தான். இங்கே பாருங்களேன், இந்த மலையை பாருங்களேன், அப்படியே ஷேடோவில் அந்த இடத்துல மட்டும் தனியாக வெயில் படுது. பார்க்குறதுக்கே பச்சை பசன்னு எல்லோவா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. அங்கே அப்படியே பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மலை தான் நம்ம கடந்து வந்துருக்குறோம். அந்த கடந்து வந்த பாதைகள். இங்கே ஒரு விஷயம் சொல்ல மறந்தேன், லீச்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லீச்சஸுக்கு அளவே கிடையாதுங்க, ரொம்ப நிறைய லீச்சஸ் இருக்கும். ஸோ அதனால் டெட்டால் இல்லைனா ஷாம்பு உடம்புல வந்து பூசிக்கோங்க. ஸோ உங்கள் மேலே ஏறினாலும் உங்களை கடிக்காது. ஸோ அது ஒரு மேண்டட்டரியான ஒரு விஷயம். மற்றபடி வியூ தான் அழகு தான். ஸ்காட்லாண்ட் தான். ஸோ அதனால் கம்ப்யூட்டர் முன்னாடியே உக்காந்துட்ருக்காம ஃபைல் முன்னாடி உக்காந்துருக்காம கூர்க்கு வாங்க. நிறைய இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான பிளேசஸ்லாம் பாருங்கள். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்பு எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுலேருந்து நீங்கள் வந்து சாப்பாடோ டயட்டோ ஜிம்மோ எல்லாம் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கும், உள்ளே கால் விட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணிக்காதீங்க. என்றைக்குமே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோப்பில் கால் வச்சு அப்படியே மேலே ஏறி
இங்கே ஒரு கால் இப்படி இப்படி வந்தால் தான் கிளியராக உங்களால் வர முடியும். உள்ளே வச்சு வந்துடலான்லாம் ட்ரை பண்ணாதீங்க, கால் ட்விஸ்ட் ஆகிடும். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஜோஷ் வந்து கம்மியாகிடுச்சு இந்த பாயிண்ட்லேருந்து. ஏன்னா வந்து இங்கேருந்து ஒரு ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டுவர்ட்ஸ் 90 டிகிரி அப்படின்னு போயிட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் இங்கே ஸ்டாக்னன்ட் ஆகிட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு மெல்லமாக இந்த அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பை நம்ம முடிச்சே ஆகணுன்றது மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க பயணத்தை தொடங்கிட்டாங்க. நம்மளும் வந்து அவங்க கூட அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குன்றாங்க. நான் அந்த உச்சியை பார்த்துட்டு அவ்வளோதான் 95% முடிஞ்சிச்சு போகலான்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி கிடையாது. நம்ம வந்து இன்னும் ரொம்ப தூரம் கடந்து போக வேண்டிய பாதைகள் வந்து நிறைய இருக்குது. முடியல. ஐயோப்பா எவ்வளோ தூரம் நம்ம கோலை ரீச் பண்ணி ஆகிறோம். நமக்கு என்ன பெரிய சேலஞ்சுனா அந்த பின்னாடி இருக்கிற பேகு, நம்ம போட்டுட்ருக்க இந்த ஷூ கிட்டத்தட்ட 3 கிலோங்க. இந்த சேலஞ்சோடைய மேலே போயிட்டு மேலே கிட்டத்தட்ட வந்துட்டோம் ஓரளவுக்கு. அதுதான் பீக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன தான் நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு போனாலும் அங்கே ஒரு பாயிண்ட் இருந்தது. அந்த பாயிண்டில் வந்து அப்படியே நம்ம ட்ரெக்கிங் என்னடா ஏன்டா நம்ம வந்து ஆரம்பித்தோன்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்கள், வேறு லெவல் சந்தோஷம். கைஸ் ஃபைனலி வி அரைவ் டு த பீக் அண்டு கரெக்டாக நம்ம 8:30 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 11:40 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நமக்கு வரத்துக்கு. இங்கே பார்த்திங்கன்னா அதுதான் வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்து எல்லோரும் ஃபோட்டோஸில் எடுத்துகிட்ருக்காங்க பின்னாடி பாருங்கள். அப்படியே வியூ பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக க்ளவுட் ஆகிடுது. அதாவது நீங்கள் டைம் லேப்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா ஈஸியாக பண்ணலாம். இங்கே சரியாக இருக்குது பாருங்கள். நான் பீக் கைஸ் ஃபைனலாக அந்த வியூ பார்த்துக்கோங்க. இங்கே தான் வந்து நம்ம இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணிட்டு வந்திருக்கோம். அண்டு இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கீழே போக வேண்டியது தான். கீழே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ வந்து வெரி வெரி நெசசரி. நான் என்ன சொல்கிறேன்னா, தண்ணி தாகம் பயங்கரமாக அடிக்கும். இங்கே வந்து வெயிலும் வந்து ஒரு 12 மணிக்கு மேலே செமையாக வெயில் படுது மேலே. அண்டு தண்ணி வந்து மஸ்ட்டு கம்பல்சரியாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க, சுகர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இல்லாமல் வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அவசரப்படுவீங்க. இப்போ கீழே போகும்போது தடன்னு நம்ம கால் தான் செமையாக வலிக்க போகுது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அப்புறம் ஈவினிங் தான் வந்து ஃபர்தராக நம்ம எங்கேயாச்சும் போகிறோமா இல்லையான்ட்டு பிளான் பண்ணணும். மக்களே ட்ரெக் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு. இது பாருங்க, தான் நம்ம பேஸ்மெண்ட்டுங்க தான் நம்ம காலைல ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. நம்ம பர்ன் பண்ண கேலரிஸ்க்கு நமக்கு அவ்வளோ வேர்த்திருக்கணும். ஆனாலும் ஓரளவுக்கு தான் வேர்த்துச்சுன்னா அங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிராக தான் இருந்தது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து டக்குன்னு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ட்விஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நான் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு எனக்கு கால் அந்த டைமுக்கு. ஏன்னா கீழே இறங்கும்போது செம்ம ஃபோர்ஸாக இறங்கும்போது கால் வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் மாறி கீறி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரெக்டாக கிரவுண்டில் நீங்கள் கால் பதிகிற மாதிரி வைக்கணும். நீங்கள் அப்படியோ இப்படியோ அதை வச்சுட்டிங்கன்னா அப்படியே ட்விஸ்ட் ஆகிடும். கால் ட்விஸ்ட் ஆகிட்டால் உள்ளே இருந்து நம்ம கூட்டு வர்றதுக்கு கூட யாரும் கிடையாது. இது வந்து கேதார்நாத்தும் கிடையாது, யாரும் கிடையாது நம்மளை தூக்கிட்டு கூட்டு வர்றதுக்கு. மக்களே நம்ம பயணத்தை நம்ம டடியண்டாமோல் ட்ரெக் பேஸ்லேருந்து இப்போ நம்ம ரூமுக்கு தொடங்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக இருந்தது. ஆனாலும் வண்டியில் போகிறதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டே போகிறதுக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், கூர்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே ஒரே இடத்துல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணாதீங்க. நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்தந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் நிறைய ரூம்ஸ் இருக்கும். ஸோ அந்தந்த லொக்கேஷன் தகுந்த மாதிரி அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ நான் மடிக்கேரியில் வந்து நான் ரூம் எடுத்ததுனால தான் எனக்கு 2 ஹவர் கிட்ட ஆச்சு வரதுக்கு. உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெக்கிங் பேஸ் கீழேயே நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து தாராளமாக ரூம் எடுத்து தங்கிக்கலாம். வணக்கம் காய்ஸ், நான் ரூமுக்கு வந்துட்டு சும்மா தூங்க எழுந்திரிச்சேன். மணி பார்த்தா 9:30 மணி 10 மணிக்கிட்ட ஆகுது. கீழே இறங்கின டயர்டில் யாராக இருந்தாலும் நெக்ஸ்ட் ட்ரிப்பு நம்மளால் எங்கேயுமே போக முடியல. ஃபுல்லாக தூங்கி எஞ்சதுக்கப்புறம் என்னடா நான் எங்கடா இருக்கேன்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டீப் ஸ்லீப் வந்து நம்ம போயிட்டோம். நீங்கள் வந்து இன்றைக்குமே இந்த ட்ரெக்கிங் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் டேக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் டே ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபுல் டே வந்து அந்த ட்ரெக்கிங்காக நீங்கள் டெடிகேட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் போகிறதுக்கு 2.5 மணி நேரம், இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 5-6 ஹவர்ஸ் அதிலே ஆகிடுது.
அண்ட் ட்ரிப்பு வந்து நமக்கு எப்போவுமே எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு பொலிவாக இருக்கணும். அந்த ரீசனுக்காக நீங்கள் அந்த ட்ரெக்கிங்கோடையே ஒன் டே முடிச்சுட்டு ரூம் வந்து தூங்கிடுங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தரும். உங்களுக்கு நல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான சூப்பரான இடம் அது. அண்ட் இதோடு நான் கிளம்புற மக்களே. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயின்லி அதை நான் சொல்கிறேன், சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.